இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து போகும்போது எப்பயுமே வந்து ஒரு பேக்கோடு தான் போவோம். ஆனால் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது 2-3 பேக்கோடு வருவோம். நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் சூப்பராக தான் இருக்கும். போகிற வழியில் காசி தேட்டரில் பார்த்தா அவ்வளோ ஃப்ளெக்ஸுங்க. விஜய் படம், அண்ணா படம்னா என்ன சும்மாவா அப்படின்ற மாதிரி அத்தனை ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. பாதி தான் கவர் பண்ணேன். இளைநகர் சப்வே போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா கிளச் பிளேட் வந்து போயிடுச்சுமா, வண்டி வந்து பிரேக் போட்டுனா நின்றுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா என் ஃபோன்லேயும் ரீசார்ஜ் இல்லை. அங்கே பார்த்தா மெக்கானிக்கும் இல்லை. ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஆனால் ரெடி பண்ணுறதுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அஸ்வினும் வந்து கீழே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது, இன்றைக்கி நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் இருந்துச்சு. அங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்குள்ளே பார்த்தா அம்மா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்மா ரெடி ஆகிடும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் நைட்டுக்கு ஜம்ப் ஆயாச்சு. இந்த அஸ்வினோட ரைட் ஹேண்ட் காலில் இருக்க கொலுசு மட்டும் அப்பப்போ அவந்துக்குது, ஏனே தெரிய மாட்டேங்குது. வேறு ஜங்கு ஜங்குன்னு போட்டு காலெல்லாம் வர உதச்சியே கழட்டி விட்டுறான் பாதி. சரி பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போனேன். எங்கள் அம்மா சாம்பார் வச்சுருக்காங்க. நான் ஸ்கூல் டைமில் கூட சாம்பார் எடுத்துகிட்டு போனதில்லை தெரியுமா. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் இப்படி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் எங்கள் அம்மா சாம்பார் வச்சுட்டாங்க. கல்யாணம்னா வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் வந்து கூழ் ஊற்றுறதுக்காக தான் வந்தோமே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து கூழ் ஊற்றுவாங்க கோவிலில். வெள்ளிக்கிழமை வந்து பொங்கல்லாம் வச்சு ஊர் கோவிலுக்கு வந்து போய் பொங்கல் வைப்பாங்க. நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் ஊர் திருவிழான்னா என்ன சும்மாவா அப்படின்ற மாதிரி நல்லா புது ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கோவில் தெரு முனையில் இருக்க கடைங்க எல்லாம் சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லோரும் வருவாங்க. அதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஆனால் சென்னையில் ஒரு சில இடத்துலலாம் இந்த மாதிரி பண்ணுறதே கிடையாதுங்க. வீட்லேயே வந்து கூழ் ஊற்றிக்கிறாங்க எல்லோரும். இந்த மாதிரி கோவில் எடுத்துகிட்டு போய் ஊற்றி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் அவ்வளோவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அம்மா வீட்டில் மட்டும்தான் இதெல்லாம். சரி அம்மா வந்து மாவு வந்து கலக்கி வைக்க சொன்னாங்க கூழுக்கு. நானும் மிக்ஸ் பண்ணுறேன் எனக்கு கை வலியே வந்துடும் போலடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து ஒன்று மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வந்து ஃபஸ்ட்டு 5 காப்படி தான் அந்த மாவு வந்து போட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 7 மாற்றிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 7 காப்படி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் சால்ட்டு போடணுமா போடக்கூடாதான்னு சொல்லவே இல்லை. சரி ஓகே நம்ம சால்ட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பட் ஆனால் சப்பாத்தி மாவில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா, அப்படியே குட்டி குட்டியாக பால்ஸ் வந்துடும். ஆனால் இந்த ராகி மாவில் வந்து அந்த மாதிரி வரலங்க, நல்லாவே சூப்பராக வந்துருந்தது. அப்புறம் வர வழியில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட், அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் பார்த்தேங்க, டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் டு அதர்ஸ், தெர் இஸ் நோ கம்பேரிஷன் பிட்வீன் த சன் அண்ட் த மூன், தே ஷைன் வென் தேஸ் டைம் அப்படின்னு போட்டிருந்தது. ரியலி அதுதாங்க கரெக்டே. இதில் அடுத்த ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். டாடா பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.